வாழ்க வளமுடன். எடப்பாடி ஸ்ரீ வேலவன் ஜோதிடர், உங்கள் ஜோதிடர். இன்று பேச இருப்பது சனிப்பெயர்ச்சி. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு பெயர்ச்சாகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன பலன் என்று பார்ப்போம். கடகராசியில் பிறந்த நீங்கள், ஜலராசியில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு சனி 9இல் ஜலத்தில் உட்காருவதால் இந்த கடகராசியில் பிறந்த உங்களுக்கு வியாபாரம் செய்யும் வணிகர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலினால் முன்னேற்றம் உண்டு. மேலும் தொழில் புதிதாக ஆரம்பிக்க விரும்பினால் வியாபாரத்தில் இறங்கி ஆரம்பம் செய்யலாம். இதனால் வணிகர்களுக்கு வியாபார வளர்ச்சி உண்டு, வியாபாரத்தின் நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் கடகராசியில் பிறந்த நீங்கள் விவசாய மக்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், விவசாயத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நாள்கால் பொருள் ஆடு மாடு விருத்தி அடையும். நாள்கால் பொருள் ஆடு மாடு இன்னும் அதிகம் வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம். கடகராசியில் பிறந்த நீங்கள் படிக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேற்றம் உண்டு, படிப்பில் செல்வாக்கு உண்டு. திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள் இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இனி அமோக வெற்றி, அமோகமாக செல்வாக்கை அடைய முடியும். நிலம் வாங்கும், இதுவரைக்கும் நிலம் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி தடங்கள் நீங்கி நிலம் வாங்கலாம். மனை அமைக்க விரும்பும் நீங்கள் நல்ல முறையில் மனை அமைக்க முடியும். அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி 9இல் மீனத்தில் அமருவதால் இனி கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கஷ்டங்கள் இருந்தாலும் விலகி செல்வாக்கை கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். மேலும் மேலும் தொழில் விருத்தி, செல்வாக்கு அமோகமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் இனி நன்றாக நடக்கும். இதுவரை தடங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த தடங்கள்லாம் நீங்கி இனி செல்வாக்கு கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். வைத்திய செலவுகள் இருந்தால் இனி வைத்திய செலவுகள் படிப்படியாக குறைய வாய்ப்பு உண்டு. மேலும் விளக்கமாக இந்த சனிப்பெயர்ச்சி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த எடப்பாடி ஸ்ரீ வேலவன் ஜோதிடரை அணுகுங்கள், விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.